ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல எண்ணெய் தொட்டு விட்டாய் தானே. இதுதான் உனக்கு ராசியான எண்ணெய் நினச்சிக்கிட்டு தானே இந்த எண்ணெய் தொட்டாய். கண்டிப்பா இதை உனக்கே ராசியான, உனக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக மாற்றி காட்டுறேன். நீ சொன்ன எண்ணிலிருந்தே நீ சொன்ன இந்த எண்ணெயை உனக்கான அதிர்ஷ்ட நாளாக மாற்றி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் இந்த மாதத்திலேயே செய்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையே இப்படி இருக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நீ தினமும் வருத்தப்பட்டு வேதனை கொள்கிறாய் அல்லவா? அது எல்லாத்துக்கும் காரணம் நீ செஞ்ச செயல்களோ உன்னுடைய தவறோ கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கப்பட்டதோ அதன்படி உன் கர்ம வினைப்படி தான் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை நாளும் கஷ்டத்தை அனுபவிச்ச. ஆனால் எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டமாகவே இருந்து விடாதல்லவா? அதனால தான் உன் கஷ்டத்தை போக்கும் விதமாக உன் இஷ்டப்படி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்கறது போல கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறதான் போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். என் அருளால் இனி அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படியும் நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும்படியும் கூட நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட நீ இன்னும் கொஞ்ச கால நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீன்னா கண்டிப்பாக உயர்ந்த நிலைமைக்கு நிச்சயம் வந்துடுவ. வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற உனக்காக நல் வாய்ப்புகளை உன் கண்ணு முன்னால் கொண்டு வந்து நான் காட்ட போகிறேன். உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை நானே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. எப்போவுமே மனசை உற்சாகமாக வச்சுக்கோ. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் மிகப்பெரிய அளவில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ ஜெயிக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் நான் உனக்கு காட்டுறேன் என் செல்லமே. உன்னுடைய கடந்த காலங்கள் என்னதான் உன்னை கலங்க வச்சாலும் இனி வரவிருக்கும் நாட்களும் காலங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவாக தான் இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவே உனக்கு பிடிச்ச எண்ணெய் தொட சொன்னேன். இதே எண்ணில் இதே எண்கள் மூலமாகவே உனக்கான வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய். உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் முடிவு செஞ்சுட்டேன். அதனால தான் நீ மகிழ்ச்சி அடையும்படியாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. சில விஷயங்களை நீ மாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் மாற்ற முடியாமல் தவிக்கிற. அது உன் குணமாக இருக்கலாம், நீ செய்யும் செயலாக இருக்கலாம். எதுவுமே உன் கைகளில் இல்லாமல் காலத்தின் பிடியில் இருக்கிறதல்லவா? கொஞ்சம் பொறுமையாரு. காலத்தோடு சேர்ந்து அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி கொடுக்குறேன். உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு பரிசாக உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன். உன் ஆள் மனதின் அத்தனை ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும். என் அருளின் மூலமாக உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எதுவும் மாறாது, இதுதான் நம்ம தலைவிதின்னு மட்டும் நீயாக ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். நீ நினச்சதை விட கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி அழகாக்கி நான் பேரதிசயத்தை நிகழ்த்த தான் போகிறேன். எப்போதும் என்ன நடந்தாலும் அதை திறந்த மனசோட ஏற்றுக்க தயாராகு. கூடிய சீக்கிரம் நீ விரும்பி ஆசைப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நான் உனக்கு கொடுக்குற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். அனைத்தையும் தாங்கும் வலிமை கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் நல்ல சிந்தனைகளுக்கும் உன்னுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் சேர்த்து நீ வாழ்க்கையை வெற்றி பெறுவாய் என் செல்லமே. எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்து உன் துன்பங்களை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு இப்போ உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். அது இதுன்னு கண்டதையும் போட்டு மனசில் யோசிச்சு கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை மனசார மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. ஓயாமல் அலை பாஞ்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. உன் கூட இருக்கிறவங்களோட நீ நேரம் செலவிட்டு பேசி உக்காந்து ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக செலவிட முயற்சி செய். அதன் மூலமாக உனக்குள்ள ஒரு புது ஆற்றலும் புத்துணர்ச்சியும் உருவாகும்.
வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துட்டாலே உன்னை சுற்றி இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடி போயிடும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும்போது வெளி உலக துன்பங்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்கிற சக்தி உனக்குள்ளே வந்துடும். அது மட்டுமல்ல, நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன். நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நீ நல்லபடியாய் உயரும்படியும் கூட நான் செய்கிறேன். வாரம் முழுவதும் உழைச்சி கஷ்டப்பட்டு வார கடைசியில் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினச்சாலும் அந்த நாளும் உனக்கு வேலையாகவும் கவலையாகவும் பிரச்சனையாகவும் சண்டை சச்சரவாகவுமே இருந்து விடுகிறதல்லவா? இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்ச நாளாக இருக்கிறதுக்காகவும் தான் உனக்கான ஒரு அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். இந்த எண் நீ உன் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு எண்ணாக நிச்சயமாக இருக்கும். உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து நீ மகிழும்படியாக நிம்மதியாக வாழும்படியாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறணும்னு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த போராட்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். சோதனைகளையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு இருக்கிற பொறுப்பு என்னங்கிறத நீ பொறுமையோடு உணர்ந்து செயல்படுகிறாய். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்க்கையில் முன்னேறும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். எப்போதும் நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக அனைத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாகவே நீ எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து போராடிக்கிட்டு இருக்க. உன் மனசில் வரக்கூடிய பயத்தையும் உன் மனசில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் நெஞ்சுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு தினம் தினம் முன்னேறணுன்ற நோக்கத்தோடு நீ ஓடிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். உன்னை சுற்றி சுருக்கக்கூடிய எல்லாரும் உறவு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க கூட தகுதியற்றவர்களாக கண்டதையும் செஞ்சு உன்னை கவலைப்படுத்துகிறவங்களா மட்டுமே இருக்காங்கன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் முன்னேறினாலும் இந்த உலகம் உன் கடந்த காலத்தையே சுட்டி காட்டி உன்னுடைய முயற்சியை இழிவுபடுத்தி பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உழைப்புடைய வழி தெரியாதவங்களுக்கு, நீ படுற கஷ்டமும் வேதனையும் புரியாதவங்களுக்கு உன் முன்னேற்றத்தை பார்க்க கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நீ பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து சுகத்தையும் செல்வத்தையும் வச்சுக்கிட்டு கூட ஆள் எல்லாமே சொந்தம் பந்தம் உறவுன்னு வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறது பெரிய விஷயம் அல்ல. இது எதுவுமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் உன்னை விமர்சனம் செஞ்சாலும் அந்த வார்த்தைகள் உன் பாதையை தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய பயத்தையும் வேதனையையும் வலியையும் கஷ்டத்தையும் போக்கி இந்த வராகியம்மா உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ எதுக்காகவும் மனம் சோர்ந்து போகாதே. நீ அமைதியாக இருந்தாலே என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ மனம் தளராமல் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சோதனைகளும் கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எல்லாமே நான் உனக்கு கொடுக்குற அனுபவம் தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ கற்றுக்கிட்ட பாடங்களை காலம் கடந்தாலும் நீயே மறந்து போனாலும் கூட அது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டியாக மாறும் என் செல்லமே. நீ பட்ட வலியும் நீ கீழே விழுந்து எழுந்த தருணங்களும் நீ கடந்து வந்த கஷ்டங்களும் ஒருபோதும் உனக்கு உதவாமல் போகாது. அந்த அனுபவம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் உன்னை எச்சரிக்கையாக்கி பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அனுபவத்தை உனக்கு கொடுத்துருக்கு. நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் நினச்சி மனம் தளர வேண்டாம். உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. மனசை எப்போதும் சுமையாலும் பாரத்தாலும் நிரப்பிக் கொள்ளாதே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். உன் வாழ்க்கை பயணத்தில் எல்லாமே இனி உனக்கு வெற்றியாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நீ அமைதியாக இருந்து உன் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ தயாராகு. உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் பயணத்தை அழகாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ இருந்தாலும் இல்லைனாலும்
இந்த உலகமும் பிரபஞ்சமும் தன் விதிப்படி நகர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும். அதனால ஐயோ நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி வச்சு பார்க்கணும், நம்ம தான் எல்லாத்தையும் சரி செய்யணும், நம்ம தான் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும்னு யோசிக்காத. இந்த உலகத்தையும் உன் வாழ்க்கையும் இயக்குவது உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதனால என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கோ, எது போகுதோ அதை விட்டுடு, எது வந்து சேர்ந்தாலும் அதை சரின்னு ஒத்துக்கோ. உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நல்ல செயலும் கண்டிப்பா நாளை உன்னை நோக்கி திரும்ப வரும் விதைதான்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையை நீ பயமாக வாழ வேண்டாம், ஒரு பயணமாக நினைச்சு வாழ கத்துக்கோ. நல்லதும் கெட்டதும் உன்னை காயப்படுத்த அல்ல, உனக்கு கற்றுக் கொடுக்க தான் வருது. என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் அனுபவங்களை வச்சு நீ வாழ்க்கையை வெற்றி கொண்டு வாழ தயாராகு. நீ அமைதியாக உனக்கான பாதையில் நடந்து போகும்போது நான் உனக்கான வெற்றிகளை கொடுத்தே தீருவேன்.